ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயன்ஸ் கிச்சனில் அனில் சேமியாவில் ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட் பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா வாய் அகலமான உள்ள பாத்திரமாக எடுத்து அடுப்பில் வச்சிடலாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்க்குறேன். நம்மளுடைய சாய்ஸ் தாங்க. நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 பாக்கெட் அளவுக்கு நான் அனில் சேமியா சேர்க்குறேங்க. இதோட மெயின் பார்த்திங்கன்னா இதை நாம் நெய்யிலே நம்ம ரோஸ்ட் பண்ணணுங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். தண்ணியே விடாமல் நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிளறினா தான் உங்களுக்கு அடியும் பிடிக்காது, நம்மளுக்கு அது ரொம்பவும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த அளவுக்கு நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். இது ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருப்பேங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அனில் சேமியாவில் பாயாசத்தை தவிர நம்ம எந்த டிஷ் பண்ணி கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. இதை நான் அவங்களுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே அருமையாக வந்துருந்துச்சு, ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டாங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேங்க. இதில் பால் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா அமுக்கி விட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. அது ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா குக் ஆகட்டும். இது நம்மளுக்கு ஸ்டவ் கடைசி வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே தாங்க நம்ம வைக்கணும். அடி பிடிச்சிருக்காது நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் சேர்க்குறதுனாலையும் சரி, தண்ணி சேர்க்குறதுனாலையும் சரி, அதோட ரோஸ்ட் அது நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஸ்வீட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள்.